ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஃபுல்லி வெஜ்ஜீஸ் லோடடான ஒரு கார்டன் பாஸ்தா தான் நம்ம பார்க்க போறோம். அங்க ரெசிபிக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய பேன் வச்சுட்டு அதுல 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூட ஒரு அன்னாசி பூ மூக்கை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல வெட்டி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி அதையுமே வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய தக்காளிய அது கூட ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்குங்க. அப்புறம் அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் அதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கும். அடுத்து கேரட்டும் கேப்சிகமும் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த டொமேட்டோ ஆனியன் மிக்ஸோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது கூட 1 கப்பு ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 கப்பு கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா வெஜ்ஜஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு வீட்ல மஷ்ரூம் இருந்ததுன்னா நீங்க மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. வேணா மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பு இருக்கட்டும், அப்பதான் அடி பிடிக்காம கொஞ்சம் வெஜ்ஜஸ் எல்லாம் நல்லா குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் வெஜ்ஜஸ் குக் ஆனதுக்கு அப்புறமாட்ட லிட்டை ஓபன் பண்ணிட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் இந்த வெஜ்ஜஸ் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை குக் பண்ண விடணும். இந்த மசாலா எல்லாம் அந்த வெஜ்ஜஸ்ல இறங்கி இந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பாஸ்தாவை இந்த மிக்ஸோட ஆட் பண்ணி தரோவா இந்த பாஸ்தாவோட எல்லா வெஜ்ஜஸும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மூடி ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலால பாஸ்தாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கலரே சாப்பிடணும் போல இருக்கும். அதுக்கப்புறம் சீஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த சீஸை கிரேட் பண்ணி லைட்டா அது மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பாஸ்தாவை இன்னொரு மிக்ஸ் கொடுத்து நீங்க அழகா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்லயும்